குட் மார்னிங் சாம்பியன்ஸ். ஐ எம் செல்வமணி. இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி ஏஐ வளர்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு போயிட்டுருக்கு. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லை. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும், இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, எஸ்பெஷலி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, டிப்ளமோ, எக்ஸெட்ரா என்ன படிச்சிருந்தாலும் இன்றைக்கி என்னென்ன சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் எடுத்துக்கணும், என்னென்ன டெக்னாலஜி ஸ்கில் எடுத்துக்கணும், அதை வச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. பேசிக் எய்ம் ஆஃப் ஏ பர்சன் இன் எனி ப்ரொஃபஷன். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, இன்றைக்கி எல்லா துறையிலையும் இருக்கிற டாக்டர் ஆகட்டும், டீச்சர் ஆகட்டும், சோல்ஜர், இன்ஜினியர், பிஸ்னஸ்மேன், ஃபார்மர், வாட்ஸ்அவர் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்குமே ஒரே கனவு தான். இன்றைக்கி ஏழையிலேருந்து பணக்காரர்லேருந்து எல்லாத்துக்குமே ஒரே கனவு தான். என்னென்னா பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிச்சு என்ன பண்ணணும்? ட்ரீம்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இன்றைக்கி எல்லாத்துக்குமே என்ன ட்ரீம் அப்படின்னா, நல்ல வீடு கட்டணும், எஜுகேஷன் நல்லா கொடுக்கணும் சில்ட்ரன்ஸுக்கு, நெக்ஸ்ட்டு பைக்கு, கார் வாங்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், சொசைட்டியில் நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும், நல்ல ஹெல்த் இருக்கணும், டைம் என்ஜாய் பண்ணி வாழணும், செக்யூரிட்டியான லைஃப் வாழணும். இதுதான் ஒரு செட்டில்மெண்டான சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப். இந்த செட்டில்மெண்டான சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபுக்கு தான் இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு ஓடிட்டு இருக்காங்க, ஆப்பர்ச்சுனிட்டி தேடி ஓடிட்டு இருக்காங்க. இந்த செட்டில்மெண்டான லைஃபுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம இன்ஸ்டியூட் பேர் பார்த்தீங்கன்னா gotingsop.com. வெல்கம் டு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது வாழ்க்கையை மாற்றத்துக்கான வாய்ப்புக்கு உங்களை வெல்கம் பண்ணிக்கிறேன். வாட் இஸ் அ டூ மீனிங் ஆஃப் சக்ஸஸ்? சக்ஸஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம நினைச்சதை முடிக்கிறது தான் சக்ஸஸ். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு மனிதனோட செட்டில்மெண்ட் ஆன வாழ்க்கை தான் சக்ஸஸ். அந்த செட்டில்மெண்ட் ஆன வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட் வேணும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கில்டு எஜுகேஷன் நமக்கு இருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம படித்தது ஸ்கில்டு எஜுகேஷனா? கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், பணப்பிரச்சனை இல்லாத ஒரு லைஃப் வாழணும். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பணப்பிரச்சனை லைஃப் வாழ்கிறோமா? கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட் டைமை என்ஜாய் பண்ணி வாழணும். என்ஜாய் பண்ணி வாழ்கிறோமா? கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஒரே நல்ல விஷயம் நம்மகிட்ட ஹெல்த் தான் இருக்குது, ஆனால் மேக்ஸிமம் மக்கள்கிட்ட அதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பெக்ட். நீங்கள் சொல்லுங்கள், நமக்குன்னு ஊருக்குள்ள ஒரு பெரிய பணக்காரனுக்கு கிடைக்கிற அளவுக்கு ஒரு பேர் புகழ் மதிமரியாதை இருக்கா? கண்டிப்பாக நீ கொஸ்டின் மார்க் தான். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி ஃபார் ஃபேமிலி. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இல்லைனாலும் நம்ம ஃபேமிலி நல்லா ரன் ஆகிற அளவுக்கு ஒரு சேவிங் செக்யூரிட்டி, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பேங்க் பேலன்ஸ் சேவிங் பண்ணி வச்சுக்கோனா? கண்டிப்பாக கிடையாது. இந்த 6 பாயிண்ட் இருந்தால் தான் உண்மையான சக்ஸஸ். எல்லாருமே இந்த 6 பாயிண்ட் தான் ஓடிட்டு இருக்காங்க. இந்த 6 பாயிண்ட் இன்னைக்கு யாருக்கிட்ட இருக்குன்னா, சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த 6 பாயிண்ட் நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை ஃபாலோ பண்ணணும். அவங்க என்ன செய்யறாங்களோ அதை நம்ம செய்யணும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு என்ன ட்ரெண்டோ அதுக்கு தகுந்த மாதிரி கத்துக்கிட்டு வேலை செய்யறாங்க. நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி கத்துக்கிட்டு வேலை செஞ்சா பெரிய லெவலில் வளர முடியும். இன்னைக்கு என்ன கரண்ட் ட்ரெண்டு? இன்னைக்கு இருக்க கரண்ட் ட்ரெண்டு ஐடி ஃபீல்டு தான். இன்னைக்கு எல்லாமே எஜுகேஷன் பாருங்க, இ லேர்னிங், இ புக், இ டெஸ்ட் வந்துருச்சு. இ காமர்ஸ் பாருங்க, ஃப்ளிப்கார்ட், அமேசான் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபேஸ்புக்கு, கூகுள் ப்ளஸ், லிங்க்டின், என்டர்டைன்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, யூடியூபு, நெட்ஃப்ளிக்ஸு, கேமு, மூவிஸ், மியூசிக்கு, கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா வைபர், வாட்ஸ்அப்பு, எக்ஸெட்ரா இன்னைக்கு ஒர்க் எல்லாமே இன்னைக்கு கம்ப்யூட்டர் இன்டர்நெட் இல்லாத துறையே கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு கம்ப்யூட்டரோட ஆதிக்கம் அதிகரிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நீட்ஸ் எஜுகேஷன். உலகத்துக்கே கம்ப்யூட்டர் பற்றி படிப்பு தேவைன்னு சொல்றாங்க, எசென்சியல் லைஃப் ஸ்கில்ஸ் தேவைன்னு சொல்றாங்க. இந்தியாவில் ஐபிஎம் சர்வே படி 90% மக்களுக்கு இன்னைக்கு என்ன ட்ரெண்டு டெக்னாலஜினே தெரியல. ஆனால் நம்ம எல்லாருமே மொபைல் வச்சிருக்கோம். நீங்க 15,000, 20,000, 30,000, 40,000 மொபைல் வச்சிருக்கோம். அது எதுக்காக யூஸ் பண்றோம்னா, ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் யூஸ் பண்றோம். அதை வச்சு படிக்கிறது இல்லை, சம்பாதிக்கிறது இல்லை, எதுவுமே கத்துக்கிறது இல்லை. இந்த மாதிரி தான் 90% மக்கள் இருக்காங்க. ஆனால் மீதி 10% மக்கள் அந்த 90% மக்களை வச்சு சம்பாதிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த 90% கம்ப்யூட்டர் பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் தான் டியூஸ் ஆஃப் எஜுகேஷன் அகாடமி ஸ்டார்ட் பண்றாங்க. எங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் நியூ டெல்லியில. நம்ம டியூஸ் ஆஃப் எங்கன் டைனாமிக் கம்பெனியா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கைட் பண்ணி மென்டர்ஷிப் பண்ணி கொண்டு போறது மிஸ்டர் ரிஷி சேதேவ் சார். நம்ம டியூஸ் ஆஃப் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னா 24 அக்டோபர் 2000 ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 65 லட்சம் பேர் டியூஸ் ஆஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 24 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு டியூஸ் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணி 50 நாள்ல 5000+ ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் இருக்காங்க. அது எஜுகேஷன் ஃபீல்டில் மிக பெரிய ரெக்கார்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது எப்படி சார் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் 50 நாள் 5000 பேர் அட்மிஷன் ஆகணும்? அந்த ப்ரோக்ராம் தான் காரணம். அது என்ன சார் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎன்ஒய்யூ லேர்ன் ப்ரோக்ராம். படிச்சுட்டே சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சிட்டே படிக்கலாம், படிக்கலாம்னு சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கலாம் படிக்கலாம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்றாங்க. இதில் எப்படி சார் நான் படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூ கேன் லேர்ன் ஃப்ரம் எனிவேர் எனி டைம் இன்டராக்டிவ் லேர்னிங். அதாவது விசுவல் சிஸ்டம் மூலமா படிக்கிறதுக்கான யூசர் நேம், பாஸ்வேர்டு, கேட்டகரி, ஐடி நம்பர் எல்லாமே கொடுத்துறாங்க. இது யூஸ் பண்ணி நமக்கான வெப்சைட்ல போயிட்டு நம்ம A to Z நாலேஜ் எங்கேருந்து வேணா படிச்சுக்க முடியும். இங்கே தான் வந்து படிக்கணும்லாம் கிடையாது. ஏன்னா இது இன்டராக்டிவ் லேர்னிங். நம்ம வீட்டிலேருந்து, ஆஃபீஸ்லேருந்து, ஸ்கூல்லேருந்து, காலேஜ்லேருந்து, பார்க்லேருந்து கூட நம்ம படிச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
என்னெல்லாம் படிச்சுக்க முடியும்னா, இன்னைக்கு கம்ப்யூட்டர் பேசிக் கோர்சஸ் வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸல்ல இருந்து டெக்னிக்கல் கோர்சஸ் ஃபார் ஐடி ஜாபுக்கு போகிறதுக்கான டெக்னிக்கல் கோர்சஸ் கொண்டு நம்ம படிச்சுக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, HTML, CSS இருந்து ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட், நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் படிக்கிற AutoCAD 2D 3Dலேருந்து நெக்ஸ்ட் அனிமேஷன் மாடலிங் 3DX மேக்ஸ்லேருந்து A to Z நாலேஜ் எல்லாமே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி ப்ராப்ளம் லாங்குவேஜ் தான் ப்ராப்ளம். இந்த இடத்துல இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜ் வந்து நம்ம கற்றுக்க முடியும். இங்கிலீஷ் கிராமரில் எடுத்துக்கிட்டோம்னா டென்ஸ், நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், ஆர்டிகல், வெர்பு, அட்வெர்ப், இன்டர்ஜெக்ஷன், எக்ஸெட்ரா எல்லாமே கற்றுக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு MBA ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் நாலேஜ் நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆக்ட்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஒரு லாக்கு தேவையான A to Z மெட்டீரியல்ஸ், அதாவது லாக்கு டான் டுட்டோரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது செக்ஷன்ஸ் பாருங்க, A to Z எல்லா செக்ஷன்ஸுமே நீங்கள் கற்றுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் படிக்க ஸ்டூடெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும், லா தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ல யோகா கிளாஸ், மெடிடேஷன் கிளாஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிற மாதிரி நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரிசர்வ் ஃபெசிலிட்டியில் நியூ கோர்சஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த இடத்துல 200+ கோர்சஸ், 600+ புக், 200+ ஆடியோ புக், 20,000+ கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அக்யூர் எசென்சியல் லைஃப் ஸ்கில்ஸ், அதாவது தட் ஆர் நாட் டாட் இன் எனி ஸ்கூல் ஆர் காலேஜ். நீங்கள் ஸ்கூல் காலேஜில் சொல்லிக் கொடுக்காத லைஃப்பில் டெவலப் ஆகிறதுக்கான ஸ்கில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வளர்த்துக்க முடியும். அது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே வளரணும்னா ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் முடியும். அதில் பர்சனல் ஸ்கில், ப்ரொஃபஷனல் நாலேஜ், சோஷியல் ஆர்கனைசேஷன் இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் எசென்சியல் லைஃப் ஸ்கில்ஸில் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், பீப்புள்ஸ் அண்ட் சோசியல் ஸ்கில், பாடி லாங்குவேஜ், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், ரிலேஷன்ஷிப் ஸ்கில், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஸ்கில், மோட்டிவேட் ஆட்டிடியூட் ஸ்கில், மேனேஜ்மெண்ட் ஸ்கில், பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், ட்ரெஸ் கோட் மேட்டர்ஸ், ஆங்கரிங் ஹோஸ்டிங்ஸ், பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ், அடாப்டபிலிட்டி ஸ்கில், டீம் ஒர்க் ஸ்கில்ஸ், discipline skill, grooming hygiene, English language learning, organization skill, administrative skill, contribution to the society, coalition career growth, capitalize your strength, improve your weakness, digital entrepreneur, confidence building with the leadership skill, problem solving skill, interpersonal skill, creativity skill. Next, personal skill, professional skill, time management, debate and seminar, accountability skill, cuisine skill, negotiation skill, event management, social media, motive speaker, own decision making skill, work ethics, attention to detail, emotional intelligence, flexibility வந்து A to Z நாலேஜ் நம்ம கற்றுக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் சார், நான் வேலைக்கு போக வேணாம், நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் எஜுகேஷன் ட்ரைனிங் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆன்லைன் எக்ஸாம். இல்லை சார் நான் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு UPSC லெவலில் நான் போகணும், ஒரு CBI லெவலில் போகணும், NDA லெவலில் போகணும் அப்படின்றவங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி 45,000+ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் கிரேட் வைஸ், சப்ஜெக்ட் வைஸ், இன்ஃபர்மேஷன் வைஸ் A to Z நாலேஜ் நம்ம எடுக்கிற மாதிரி டியூஸ் ஆஃப் டெஸ்டிங் சென்டரில் நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல சம்பளத்தில் ஒரு 50,000, 60,000, 1,00,000 சம்பளம் வாங்கணும்னு ஆசை. ஆனால் அதுக்கு உண்டான ஸ்கில்ஸ் இருந்தால் தான் முடியும். 100% பாருங்க, ஹை ஸ்கில்ஸ் பார் 100% ஜாப்ஸ் இன் ஹை சேலரி. நல்ல சம்பளத்தில் வேலைக்கு போகணும்னா ஸ்கில் இருந்தால் தான் முடியும். அது என்ன சார் ஸ்கில் வேணும்னா சாஃப்ட் ஸ்கில் ரொம்ப 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 முக்கியம். இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு 50+ இன்கம் வாங்க முடியும். அது என்ன சார் சாஃப்ட் ஸ்கில்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் 10 சாஃப்ட் ஸ்கில் எம்ப்ளாயர்ஸ் லவ் எனி ப்ரொஃபஷன். நீங்கள் எந்த துறையில் சாதிக்கணும் அப்படின்னாலும் இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே தேவை. இன்னைக்கு நியூவாக நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா இந்த ஸ்கில்ஸை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. அப்படி என்ன சார் அந்த ஸ்கில்னா, ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைன்னா நம்ம பெரிய லெவலில் சாதிக்க முடியாது. நெக்ஸ்ட் லீடர்ஷிப் ஸ்கில். ஒரு எம்ப்ளாயாக போகிறதுக்கு தேவையில்லை, ஆனால் அந்த கம்பெனி லீட் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும்னா லீடர்ஷிப் ஸ்கில் தேவை. அடாப்டபிலிட்டி ஸ்கில், ஒரு விஷயத்தை சீக்கிரமாக புரிஞ்சுட்டு பெரிய லெவலில் பண்ணணும், அடாப்ட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும், அந்த ஸ்கில். நெக்ஸ்ட் டீம் ஒர்க் ஸ்கில். இன்னைக்கு டீம் ஒர்க் ஸ்கில் தான் எல்லாமே. நெக்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். டைமை மட்டும் சரியாக மேனேஜ் பண்ணோம்னா பெரிய லெவலில் நம்ம வளர முடியும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது சீக்கிரமாக சால்வ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பெரிய லெவலில் வளரலாம். ஒரு பிரச்சனை வந்தாவே நம்ம வளர்றதுக்கு தான் பிரச்சனை வருது. நெக்ஸ்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில். யாராவது எப்படி நடந்துக்கணும், ஒர்க் எத்திக்ஸ்லேருந்து, அட்டென்ஷன் டீட்டெயிலேருந்து, கிரியேட்டிவிட்டி ஸ்கில்லேருந்து. கிரியேட்டிவிட்டி இஸ் கீ டு சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாருங்க, சுந்தர் பிச்சை சார் வந்து கூகுளில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட கிரியேட்டிவிட்டி கூகுள் க்ரோம், அதனால தான் CEO இருக்காரு. சரிங்களா. அப்போ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நம்ம யூஸ் ஆஃப்ல ப்ராக்டிக்கலாக கற்றுக்க முடியும். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் அப்படி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா, யங் லேர்னர்ஸ், பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், காலேஜ் கோர்ஸ், கம்ப்யூட்டர் பேசிக், ப்ரொஃபஷனல், ஜென்ரல் நாலேஜ், மென்டல் மேக்ஸ், லாங்குவேஜ் ப்ரிப்பரேஷன், என்டர்டைன்மெண்ட், பிரெயின் சாஃப்ட்னஸ், கேரியர் ப்ரிப்பரேஷன், என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷன், டெஸ்ட் ஆஃப் த வீக், A to Z நாலேஜ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. சரியா. இது யாரெல்லாம் இந்த எஜுகேஷன் எடுத்து யூஸ் பண்ணலாம்னா எல்லாருமே, ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், எம்ப்ளாயி, பிஸ்னஸ், சீனியர் சிட்டிசன், LKGலேருந்து MBBS வரைக்கும் எல்லாருமே எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் நம்ம எதுக்கு சார் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் அவர் கண்ட்ரி. நம்ம நாட்டோட ஸ்ட்ரென்த் என்னன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட், அதாவது உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நம்ம நாடு. அதில் 60% மக்கள் யாருன்னா 15 வயசுலேருந்து 40 வயசு கீழே இருக்கிற யங் ஜெனரேஷன். கிட்டத்தட்ட 80 கோடி மக்கள் இளைஞர்களாக இருக்கும். இதுதான் நம்ம நாட்டோட ஸ்ட்ரென்த். இதில் மேஜர் ப்ராப்ளம் என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது ஓவர் பாப்புலேஷன், நிறைய மக்கள் தொகை இருக்கிறது இன்னைக்கு பிரச்சனை. நெக்ஸ்ட் ஹை இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயர்ந்துட்டு இருக்கிறது இன்னைக்கு பிரச்சனை. நெக்ஸ்ட் இல்லிட்ரேசி, விழிப்புணர்வே இல்லாத மக்கள் இருக்காங்க. படிச்சிருக்காங்க ஆனால் படிச்சதுக்கு உண்டான அறிவு இருக்கானா கண்டிப்பாக கிடையாது. ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்னைக்கு வேலை இல்லாத அவ்வளோ இருக்கு. அதையும் மீறி ஒரு வாய்ப்பு கொடுத்தா கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதெல்லாம் செய்ய மாட்டேன், என்னால் முடியாது, எங்கள் அப்பா வேணாம்னு சொல்லிட்டாரு, மாமா வேணாம்னு சொல்லிட்டாரு, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. வில்லிங்னஸ் காட்டுறது இல்லை. இதுக்கான சொல்யூஷன் தான் டியூஸ் ஆஃப்ல நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சவங்க செகண்ட் இயர் போக போறாங்க, செகண்ட் இயர் முடிச்சு தேர்ட் இயர் போக போறாங்க, தேர்ட் இயர் முடிச்சவங்க இன்னைக்கு வெளியே வர போறாங்க. இன்னைக்கு யூஜி பிஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியே வர போறாங்க, ஆர்ட்ஸ் இன்ஜினியர் டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு முன்னாடியே 75 லட்சம் பேர் டிகிரி கம்ப்ளீட் பண்ண 75 லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பதிவு பண்ணி வச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு குரூப் 2 எக்ஸாமுக்கு வெறும் 5000 வேகன்சிக்கு 11 லட்சம் பேர் எக்ஸாம் வரும். 5000 வேகன்சிக்கு 11 லட்சம். நெக்ஸ்ட் குரூப் 1க்கு பாருங்க, 92 வேகன்சி தான், ஆனால் 3,20,000 பேர் எக்ஸாம் வரும். அப்போ 92 எங்க இருக்கு, 3,20,000 எங்க இருக்கு. நெக்ஸ்ட் குரூப் 4க்கு பாருங்க, வெறும் 7000 வேகன்சிக்கு 22 லட்சம் பேர் எக்ஸாம் வரும். அப்போ இந்த அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் போயிட்டு இருக்கு. நீங்க பாருங்க, குரூப் 4லாம் வந்து 1000 பேர் எக்ஸாம் ஆகுதுன்னா 2-3 பேருக்கு தான் வேலை. அப்போ அந்த அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு குரூப் 1 எல்லாம் பாத்தீங்கன்னா 10,000 பேர் எக்ஸாம் ஆகுதுன்னா அதில் 2 பேருக்கு தான் வேலை. சரிங்களா? இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணாம், நான் ப்ரைவேட் ஜாப் போறேன்னா ப்ரைவேட் ஜாப்லையும் ஏஐ வந்து எல்லாமே அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு எல்லா ஜாபையும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லா துறையிலும் வந்துருச்சு. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பாருங்க, 2022 மட்டும் 1,54,336 பேருக்கு வேலை போயிருக்கு. 2023 மட்டும் 4,25,000 பேருக்கு வேலை போயிருக்கு. இந்த 2024 ஜனவரி 14ஆம் தேதி வரைக்கும் மட்டும் கிட்டத்தட்ட 7,500 பேருக்கு வேலை போயிருக்கு. இதெல்லாம் என்ன காரணம்னா ஏஐ தொழில்நுட்பத்தின் ஆதிக்கம் தான் காரணம். சரிங்களா? ஏஐ வந்ததுனால இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு. இன்னைக்கு பாருங்க, பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ், விப்ரோ, சேட் சாட்டு, நெக்ஸ்ட் ஸ்விக்கி, நெக்ஸ்ட் கோல்ட்மேன் சாட்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்ல இன்னைக்கு வேலையை விட்டு அனுப்பியிருக்காங்க. சரிங்களா? எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கூகுளில் கூட லாஸ்ட் இயர் 12,000 பேருக்கு வேலை போச்சு. இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே 1000 பேருக்கு வேலை போச்சு. அதுக்கப்புறம் 10,000 பேருக்கு வேலை போச்சு. அப்புறம் பாருங்க, மைக்ரோசாஃப்ட்ல 10,000 பேருக்கு வேலை போயிருக்கு. இன்னைக்கு டெல் கம்பெனியில் பாருங்க, போன வருஷம் 6,650 பேர் வேலை விட்டு அனுப்பியிருக்கான். இந்த வருஷம் 6,000 பேர் வேலை விட்டு அனுப்பியிருக்கான். அப்ப ஏற்கனவே வேலையில இருக்கிறவனுக்கே வேலை இல்லை. அப்ப அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்ப வேலை வாய்ப்பு போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்லாத விலைவாசியும் இன்னைக்கு ஏறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு பாருங்க, வேலை வாய்ப்பு மட்டுமா போயிட்டு இருக்கு, விலைவாசி அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. பாருங்க, 1945 ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கு வெறும் 10 rupees தான் போக சொன்னாங்க. 65 100 தான் போக சொன்னாங்க. 85 1000 தான் போக சொன்னாங்க. 2005 10,000. இன்னைக்கு ஒரு ஃபேமிலி ரன் பண்ண 1 lakh வேணும்னு சொல்றாங்க. 2045 10 lakh வேணும்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சேலரி ஆட் ஆகிட்டே வருதா இல்லைங்களா? நம்மளால இயர் கம்பேர் பண்ண முடியுமா, விலைவாசி குறைக்க முடியுமா? கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாது. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு ஃபேமிலி ரன் பண்ணா எவ்வளவு செலவாகும்? கண்டிப்பா லேக்ஸ் கணக்கு செலவாகும். ஆனா இன்னைக்கு பாருங்க, 2005 வாங்க வேண்டிய சம்பளத்தை 2024 எல்லாம் 10,000 5,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, பொருளாதாரத்துல நம்ம கிட்டத்தட்ட 23 வருஷம் பின்தங்கி இருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு இந்த அளவுக்கு விலைவாசி உயர்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் வேலை கிடைக்குதானா? இன்னைக்கு 98% ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வரும்போது நிறைய பேர் வேலை இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா ஸ்கில் இல்லாதது தான் காரணம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃப்ரீலான்சராக போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஸ்கில் இல்லாததுனால அவங்களால அதில் சக்ஸஸ் பண்ண முடியறது இல்லை. நிறைய பேருக்கு ஸ்கில் இல்லாததுனால வீட்லேயே ரெஸ்பெக்ட் கிடைக்க மாட்டேங்குது. நீ என்ன படிச்சுட்டு இன்னும் வேலைக்கு போகாமல் இருக்கிற, தண்டச்சோரா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே திட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்கில் இல்லைன்னா ரெஸ்பெக்ட் கிடைக்காது. அப்போ ஸ்கில் இல்லைன்னா லைஃபும் இல்லை, பணமும் இல்லை. அப்போ மோர் ஸ்கில், மோர் மணி, மோர் ரெஸ்பெக்ட். டியூசாஃப்ட் இஸ் கிவிங் எவ்ரிதிங். டியூசாஃப்ட் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் கொடுக்குது. அதை வச்சு நீங்க நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். The best time to anything was 25 years ago. The second best time is now. உங்களோட மிகப்பெரிய குரு பயிற்சி இன்னைக்கு தான். சரிங்களா? இங்க பாருங்க, ஆப்பர்ச்சுனிட்டின்றது சூரிய உதயம் மாதிரி. சரிங்களா? அது சரியான நேரத்துல போனாதான் அதை நீங்க பார்க்க முடியும். நீங்க ரொம்ப லேட் பண்ணி போனீங்கன்னா பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் ஆப்பர்ச்சுனிட்டியும் சரியான நேரத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை சரியா பயன்படுத்திக்கோங்க. இதுல எப்படி இன்னும் வந்து சம்பாதிக்கிறது அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு கைட் பண்றேன். நீங்க எந்த துறையில பெரிய லெவல்ல சாதிக்கணும் அப்படின்னாலும் சரி, நான் எல்லாமே கைட் பண்றேன். Thank you. Jai Bison.